பார்த்தீங்கன்னா, நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறது, அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாராமா. ஆனால் அவர் கொஞ்சம் உடம்பு தேறி வாக்கிங் போயிருக்காரு. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு நெஞ்சு வலி வந்ததாகவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனாகவும் சொல்கிறாங்க. அப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும்போது அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு அதாவது நெஞ்சில் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்ததுனால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா. இவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 71 ஆகுது. இவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. பழைய படங்கள்லையும் புது படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன்தான் இருக்காங்க. பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மருமக இருக்காங்க. நடிகை பூர்ணிமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் ஒரு நடிகையாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு தெரியுது இவர் ஒரு நடிகர் இறந்துட்டாருன்னு. இதுவே நம்ம ஒரு சாதாரண மக்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாது. அவங்க யாரும் என்னன்னே தெரியாது, ஒரு நியூஸ்லேயும் வராது, எதுலேயும் வராது. அப்படின்னா பார்த்தீங்களா, நாமளே வந்து உயர்த்தி கொண்டு இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் இவரை மாதிரி கூட தெரிய வேண்டாம். நம்மங்கிறது இந்த ஒரு தெருவில் இருக்கிறவங்களாலும் தெரியும். நமக்காக 10 பேர் அழுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பாலும் உதவியாலும் மட்டும்தான் முடியும். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம இல்லாதப்பையும் பேசும். அதே போல் தான் இதுவும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு 71 வயசாக இருந்தாங்க. 71 வயசுலேயும் ரொம்ப பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. 90 வயசுங்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்குது இந்த காலத்தில். இருந்தாலும் பரவாயில்ல. இவரோட என்ன சொல்கிறது, இவர் ஒரு நியூஸாக வந்துட்டு தான் சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா?